அதுக்கு முன்னாடி கமல் சாரோட வந்து ராமலட்சுமணன்லாம் அவ்வளோ நல்லா போகல. சக்கலகலா வல்லவ வந்து 250 டேஸ் ஃபிலிமுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வந்து நியூ இயருக்கு அந்த சாங் தான் என்ன தலைவா 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 ஃபுல் சைக்கிள போட்டுட்டாங்க இந்த ரோட்ல. எந்த கார்ல நான் போறேன்னு பாக்குறதுக்காக எனக்கே புரியல. அது பெரிய கலாட்டை ஆயிடுச்சு. ஷூட்டிங் நடக்க முடியல. இண்டஸ்ட்ரியில எப்படி நடந்து சமாளிக்கணும்னு இருக்கிறது எனக்கு தெரியாது. ஏர்போர்ட்ல கிளாஸை உடைச்சு அவரு ஜெயிலுக்கு தான் போனாங்க. அதனால தான் அவர் ராகவேந்திர பக்தர் ஆயிட்டாரு. கல்து என்ன வச்சு தான் வந்து பூஜை போட்டாங்க. நான் ஓடிட்டேன் பயந்துட்டு. சிவாஜி சார் வர டைம்ல மட்டும்தானே நம்ம வந்து கொஞ்சம் அப்படி இருந்த. எனக்கு யாரையுமே தெரியாது. ட்ரெஸ்ல எடுத்து நான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட் பண்ணிட்டு வருமா அவங்க வந்து மாஸ்டர் இந்த மூமெண்ட்டை மாற்றிடலாம் வந்து. அந்த டைமில் கொஞ்சம் சண்டேலாம் வந்தது அவங்களுக்குமா நல்லா டபுள் மூமெண்ட் எல்லாம் பண்ணி அப்படி இருப்போம். அதில் வந்து இவங்க அப்படியே வந்து அப்படியே தூக்கி போட்டேன்னா எல்லாரும் அங்கதான் பார்ப்பா. ஓ யோசிச்சு பாருங்க. ஷீஸ் சைல்டிஷ், ரொம்ப இன்னசென்ட்ங்க, ரொம்ப பாவம். இவ்வளவு துயரத்தை தாங்கி தான் அவங்க இருந்திருந்தாங்க. இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சிருக்கு. கமல் சார் படம் சொன்னீங்க ராமலட்சுமணன் பத்தி. பொதுவாக கமர்ஷியல் மீட்டருக்கு என்ன இந்த டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது அதுல ஹீரோ கமல் சார், பட் உங்களுக்கு ஒரு தனி சோலோ சாங் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிஸ்கோ சாங் ஒன்று இருக்கும், வாலிபை வாவான்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் அது தெலுங்குலேயும் ஹிந்திலையும் கிடையாது. 3 வருஷத்துல பண்ணிட்டு இருந்தோம். அது காரணம் வந்து உழுதல் ராகத்தோட எஃபெக்ட். உழுதல் ராகம் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதில் நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறோம். ஃபஸ்ட் டே ராமலட்சுமணன் ஷூட்டிங். கமல் சார் நானும் ஃபைட்டு பாண்டிச்சேரியில். அங்கே வந்து நான் நினைக்கிற மோர் தேன் 100 days அப்போ உழுதல் ராகம் ஓடிட்டு இருக்கு. ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸு ஷூட்டிங் பார்க்க வந்தோம். அது பெரிய கலாட்டை ஆயிடுச்சுங்க. ஷூட்டிங் நடக்க முடியல. அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்த உடனே அதோட இண்டஸ்ட்ரியில் டோக் ஆகிப்போச்சு. சுடச்சை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. திடீர்னு வந்து என்னை கூப்பிட்டு ரவீந்தர் கொஞ்சோட டேட்டு தேவை இருக்கும் தேர் ஃபிலிம் சொன்னா. என்ன விஷயம்னா, ஏப்பா நீ காரணம் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து உனக்காக வந்து ஒரு 7 நாள் வச்சு ஒரு ஃபைட்டை வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஒரு சேஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷன் ஒரு சாங்கு. ஆமாம், இல்லாமல் கூட உனக்கும் கமல் சாருக்கு ஒரு போட்டி சாங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கயா. அப்படியா? ஆமாயா, அதனால வந்து ஹோல் டே சேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஆல் பிகாஸ் ஆஃப் ஒரு தலை ராகம் எஃபெக்ட். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா நான் பைக்கில் படுத்து தான் வருவோம். அங்கே இருந்து ஒரு சேஸ் பண்ணி பைக்கு எடுத்து விட்டு போய் நான் வந்து காரில் போவாங்க. காரை வந்து விட்டு நான் அப்புறம் வீல் சேர்ல வந்து போலீஸை வந்து டிமிக்கி கொடுத்து தப்பிச்சு போயிடுவான். அதுதான் இன்ட்ரடக்ஷன். அது ஃபர்ஸ்ட் சாங்கில் தான் நான் இன்ட்ரடக்ஷன். சாங்க்கு அப்புறம் இந்த பைக் சேஸ். அந்த மாதிரி ஒரு 10 minutes என்னோட இன்ட்ரடக்ஷன் அந்த படத்துல. நீங்க பார்த்தா தெரியாது. அது தெலுங்குலையும் தமிழ்லையும் கிடையாது, ஹிந்திலையும் கிடையாது. அது அப்படியே வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் நானும் அதில் வந்து லிரிக் பார்த்தேன்னா ஆட தெரியாடி போடா நல்லா இருக்கு, கமலை என்ன குருவே நல்லா, நான் கமலை என்ன தலைவான்னு விളിக்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தலைவான் தானே என்ன கூப்பிடுவான். ஸோ தலைவான் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் படத்துலேயே உங்களுக்கு தலைவர் தான். அதனால என்ன தலைவா தலைவா தலைவா. நான் ஜேபிஆர் வண்டியில போயிட்டு இருக்கும்போது என்னடா நான் உண்மையான தலைவரோட வந்திருக்கேன், இப்போ வாரு நீ யாரு பலமரத்து பட்டியல வச்சு ஃபுல் சைக்கிளை போட்டுட்டாங்க இந்த ரோட்ல. எந்த கார்ல நான் போறேன்னு பாக்குறதுக்காக எனக்கே புரியலங்க என்னடா நடக்குதுன்னு. ஏர்ல இருந்தேன்னு சொல்லுவல, ஏர்லதான் இருந்தேன். ராமலட்சுமனுக்கு அப்புறமா சகலகால வல்லம் அது வந்து அந்த டைம்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். ஏன்னா வந்து திருசூலம் சிவாஜி சார் படம் இருக்கும், அதை ஓவர்டேக் பண்ணி இந்த படம் வசூல்ல வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. 82ல சகலகலா வல்லவன் சொல்றேன். சகலகலா வல்லவ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. 250 டேஸ் ஃபிலிமுங்க. இட் கிரியேட்டட் அ கல்ட் ஆக்சுவலி. அதுக்கு 2 காரணம் இருக்கு ஆக்சுவலாக. வந்து கமல் சாரோட வந்து
ஏக் துஜே கேலியே ஹிட்டான டைம். ஸோ கமல் சார் வந்து திருப்பியும் தமிழ்ல வந்து அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு சினிமா வந்து வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஏக் துஜே கேலியே அங்கேயும் இங்கேயும் ஹிட்டு. அதுக்கு முன்னாடி கமல் சாரோட வந்து ராமலட்சுமணன்லாம் அவ்வளோ நல்லா போகல. நாங்கள் கமல் சாரோட அடுத்த படம் இன்னும் அவ்வளோ நல்லா போகாமல் இருந்த டைமில் ஒரு கேப் எடுத்து அவர் ஹிந்தியில் பண்ணி ஏக் துஜே கேலியே ஆல் ஓவர் இந்தியா ஹிட்டு. கரெக்ட். அந்த டாக்கு தான் அப்படி இருக்கிற டைமில் தான் வந்து சகலகலாவல்லவா வருது. ஓகே, ஆல் கமர்ஷியல் இன்கிரிடியன்ட்ஸ். பஞ்சு சார் ரைட்டிங் ஆல் கமர்ஷியல் பவர்ஃபுல் கமர்ஷியல் ராஜா இன்கிரிடியன்ட்ஸ். சாரோடைய இசை. ஆமா, அது வந்து அப்படியே வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க பாருங்க. எல்லா தியேட்டர்லையும் 250 டேஸ் அப்படியே வந்து ஹிட் ஆச்சு. அது எனக்கு நான் நினைக்கிறேன் வந்து அந்த காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வந்து நியூ இயருக்கு அந்த சாங் தான் ஹாப்பி நியூ இயர் வந்து 40 இயர்ஸா அந்த பாட்டு. அது சி தட் இஸ் இட் ஆக்சுவலி. சிலது அப்படி அமையும் வந்துங்க. நம்ம நினைச்சு இல்லை ஆக்சுவலா வந்து 40 இயர்ஸ்க்கு அப்புறம் படம் சாங் வராமலா? அதுதான் அதுதான் அது விஷயம். உங்களையும் அம்பிகா மேமையும் ஏமாத்துவாங்க ரெண்டு பேருமே. அங்க கமல் சார் துளசி மேம் இல்ல கெட்டப் சேஞ்ச் பண்ணி உள்ள. ஆமா ஆமா, அதெல்லாம் ரொம்ப ஹியூமரா வந்து ஆளுங்க வந்து எடுத்தாங்க, அது ரசிச்சாங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் வி.கே. ராமசாமி சார் வந்து உங்களுக்கு எப்பவுமே அவர் நியாயமே அம்மா புள்ள அப்படின்னு இருந்தாலும் அந்த ஃபார்முலா வந்து அப்போ வந்து கரெக்டா ஒர்க் ஆச்சு. கரெக்டா அந்த பீரியடுக்கு கரெக்டா. இப்போ வந்து ஒரு அளவுக்கு வந்து டைம்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்போ ஆளுங்களோட நோக்கம் வேற, பிஹேவியர் வேற, ஆட்டிடியூட் வேற, அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. சினிமா நிறைய மாறி போச்சுங்க. இப்ப நீங்க ரஜினி சாரோட சொன்னீங்க படம் கூட, அவரோட நீங்க நிறைய படங்கள் தொடர்ந்து ரங்கா, அடுத்த வாரிசு, தங்க மகன் நிறைய படங்கள் அவரோட பண்ணிருக்கீங்க அந்த டைம்ல. ஆமா ஆமா. டு ஸ்டார்ட் வித் ரங்காவே சொல்றேன் நான். ரங்கால வந்து நீங்க தான் மெயின் வில்லன் எப்படி இருந்தாலும் ரங்காவில உண்மையில 2 ஹீரோக்கு ஒரு வில்லன். ரஜினி சார் ஒரு ஹீரோ, ஆர்விடி மணி ஒரு ஹீரோ. கரெக்ட். ஒரு இடத்துல வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஷாட்ல 2 பேர்கிட்ட நான் ஃபைட் பண்ணுவேன். அதுக்கு காரணம் இருக்குங்க. நான் தேவர் பிலிம்ஸோட பெட்டா இருந்தது. அவங்களோட நிறைய படங்கள் அவங்களோட நீங்க இருந்தீங்க. தேவர் பிலிம்ஸ் தவிர மாப்பிள்ள என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் தேவர் சார் டைரக்ட் பண்ற படங்கள்ல கண்டிப்பா ரவி அப்படி அவருதான் என்ன உசுப்பேத்துவான். இது ராமலட்சுமணன் பண்ணும்போது கூட நான் என்னென்ன பண்ணிருக்கோ அதுக்கு காரணம் மாப்பிள்ள சார் தான். ஆப்பா அப்படிதான் கூப்பிடுங்களா மாப்பிள்ள சார்? அவர் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. அவரு வந்து கூப்பிடு வாபா அப்படின்னு சொல்லுவா. சும்மா இருக்க கூடாது. அது ரொம்ப சென்சிட்டிவ். இந்த இடத்துல நீ ஒரு நானும் கமல் சார் கூட ஓடுறது ஒரு ஸ்டெப் கூட பின்னாடி வரக்கூடாது. அப்படி பிடிச்சிருக்குவா. அப்படியா? ஆமா அப்படின்னு நம்ம அப்படியே ஒரே மாச்சு சொல்றேன். அப்போ ஓடுற டைம்ல வந்துட்டு அப்படியே ஈக்குவலா கிடைக்கும். அதை பார்த்தா என்ன தெரியும், கரெக்டா அச்சு மாதிரி அப்படியே வருவோம். நாங்க அந்த பில்டிங் இதை வந்து சேவ் பண்ண. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்ல நம்மளை வந்து உசுப்பு எடுத்துடுவோம். இப்படி விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அவங்களே கூட அவர் அப்படிதான். ஏன்னா இப்ப ரங்கால கூட அந்த கூட அந்த மாதிரி சில்க் மேமும் ஒரு சாங் வருவார். அப்பதான் ரஜினி சார் என்ட்ரி வரும். அது உங்களுக்கு தனியா உங்களுக்கு சொல்ல சாங் அவங்க 2 பேரும். அவருக்கு என்னமோ என்னோட இப்போ முத்துராமன் சாருக்கு என்ன பிடிக்கும், இவருக்கு நல்லா பிடிக்கும். தியாகராஜ் சார், கே பாலச்சந்தர் சாரு, அவருக்கெல்லாம் என்ன ரொம்ப நல்லா பிடிக்கும். நான் இல்லைன்னா கூட ஷூட்டிங்கில் பாலச்சந்தர் சார் என்னை வந்து வர வச்சு அப்படியே நான் உட்காரணும் உட்காரேன் சொல்லுவோம். நான் அப்படியே உட்காருவேன். அந்த மாதிரி என்ன, நான் அவருக்கு அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து ஒரு ஹிந்தி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணது பொய்க்கால் குதிரை கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் பாலச்சந்தர் சார் பண்ணது வந்து சிவகுமார் சார் பண்ண படம் வந்து சிவகுமார் சார் சரிதான் இருக்கிற படம் அக்னிசாட்சி. அக்னிசாட்சியில தான் நான் ஒரு ரோல் பண்ணாங்க. ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் எடிட் பண்ணி பார்த்தா அது தனியாக நிற்குது. ஸோ இவர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, டே அந்த ரோல் சினிமாவிலே இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் பண்ணேன் சார், பரவாயில்ல சார், எனக்கு அது பிரச்சனை இல்லை.
உங்க கீழே நான் உங்க கூட நான் நடிச்சேன்ல, அதே எனக்கு போதும்னு சொல்லிட்டேன் நானு. ஏன்னா ஆக்சுவலா வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட நான் போற வரைக்கும் இருக்குன்னா என்னோட டைமிங் வேறங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ இந்த அக்னி சாட்சியில வந்து அப்படி வந்து ரோல் பண்ற, இந்த மாதிரி பண்ற ஒரு சாங்கை ஃபுல்லா வந்து காலில் கட்டி தலைகீழ தொங்குறேன், என்னென்னமோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து இந்த குரங்கு தர வேலையெல்லாம் அது இவர் சொல்ல நான் பண்ணேன், இவர் சொல்ல இவர் ரொம்ப வந்து அது குஷியோட பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் இது மாதிரி வந்ததுனால அவருக்கும் கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் பண்ணியிருக்கான் பாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா அது இல்லை. ஐ லேர்ன்ட் அ நியூ வே. நான் சொன்னேன், சார் எப்படி பண்ணேன் சார்ன்னு சொன்னான். ஸோ அவரு என்னடா அப்படி இப்படி இப்படி நீ இப்படி பண்ணி பண்ணலாம். அப்போவே நான் வந்து ஆக்சுவலி அந்த டைமிங் தான் அவர் சூப்பர் பெர்ஃபார்மர் பாலச்சந்தர் சார். சூப்பர். ஸோ நான் அதை அப்படியே பண்ணி என்னோட கொஞ்சம் இதை கூட சேர்த்து பண்ணேன். அது தாண்டா போயிடுவா, அதுதான் வேணாம் சொல்லுவேன். அப்போ அது அப்படியே என்கரேஜ் பண்ணியே நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஐ அண்டர்ஸ்டுட் மை பாடி ஷுட் லைக் மூவ் லைக் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ ஐ மேட் மை பாடி இன் தட் வே. ஓகே. ஸோ தட் மூவ் அவருக்கு அடுத்தான் வந்த டைமிங் வந்து இந்த மாதிரி அப்படி 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 திரும்பி இப்படி பண்ணுறது டைமிங் டக் 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 டக்குன்னு போகலாம். பொய்க்கால் குதிரை வந்து பொய்க்கால் குதிரை பண்ணும்போதேக்கே அவரு டெஃபினட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க பாரு. சென்னை ஸ்லாங் வர பண்ணாங்க. ஆக்சுவலா எனக்கு வராதுங்க. நான் உண்மையில பட் அகைன் அவர் எதிர நீங்க அங்க டேக் ஓகே பண்ண கூட நீங்க ஸ்லாங் பேசணும். எப்படி அது உண்மை, அது பேசிதான் ஆகணும். அப்போ வந்து பட் ஹி எவ்ரி ஷாட் ஹி என்ஜாய். நாங்க இப்ப கூட நான் ஆக்சுவலா வந்து அந்த கதையோட கோரே அந்த சலூன் தான். ஃபுல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து சிரிப்பாங்க. ஆக்சுவலா சாருக்கு ரொம்ப என்ன பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஐ வாஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் ஹிஸ் பெட் அண்ட் ஐ கோட் ட்ரெயின்ட் அண்ட் ஹிட் லைக் எனக்கு குரு துல்லியனா சொன்னேன்னா தமிழ்ல வந்து கே பாலச்சந்திரன் சாரு, மலையாளத்துல ஐவி சசி சார். 2 பேரும் என்ன வந்து என்கிட்ட ஒரு வாட்டி வந்து சொன்னாங்க. பாலச்சந்தர் சார் கேட்டா, என்னடா நான் என்ன சார், நான் உன்னை எடுத்த டைம்ல வந்து கம்ப்ளீட் உன்னை பற்றி நெகட்டிவ் தான் கேட்கிறேன். ஆனா அதுக்கும் இதுக்கும் உனக்கு ஒரு சம்பந்தமே கூட இல்லைல்லையா. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது, எனக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் சொல்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இவரு சொன்ன வார்த்தைங்க அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அப்படி எனக்கு தெரியாதுங்க. நான் எங்க வந்து இதெல்லாம் படிக்கிறது. அது நிறைய காரணம் என்னோட தப்பு இருக்கலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் நான் தெரியாத விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்தோம். எனக்கு அது கரெக்டா வந்து அதுதான் நான் சொல்றேன். இண்டஸ்ட்ரியில எப்படி நடந்து சமாளிக்கணும்னு இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் அது கத்துக்கலையே. நான் இண்டஸ்ட்ரின்னு வரலையே. எனக்கு சினிமா தானே தெரியும். நான் இப்ப அது தேவையில்லை. அந்த காலத்துல அது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப கொஞ்சம் பேருங்க நாங்க தான் நினைப்போம் ஆக்சுவலா வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இப்போ ரஜினி சாரோட வந்து சம்பளம் பேசுறதுன்ட்டு ரஜினி சார் ஒரு கதை சொல்லியிருக்கான் பாரு. என்ன சம்பளம் கேட்குறியான்னு கேட்டு ரஜினியை திட்டி அமிச்சாங்க பாருங்க. யாரோ ஒரு ஆளு, சார் நீங்க தானே சொன்ன சம்பளம் தரேன்னு. அப்புறம் என்னன்னு சொல்லி அவர் அந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்ட். இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி இருந்தாங்க. டெஃபினட்டா சொல்றேன், டெஃபினட்டா அதை தாண்டி வரணும். புரியுதா? அதுல ஐம் ஹேண்ட்ஸ் அப் டு ஒன் பர்சன். ஆக்சுவலி ரஜினி சார் தான். ஓ, காட்ஸ் கிஃப்ட். He has undergone very very difficult time. Very very difficult time. ஒரு டைம்ல வந்து அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்போ நடிக்க ஆரம்பிச்சது தான் ஆக்சுவலாக வந்து இண்டஸ்ட்ரியில் என்னோட படம் ரிலீஸ் ஆகலை. நான் அந்த அலாவுதீன் அற்புத விளக்கெல்லாம் ரகு சாரோட நான் லொக்கேஷன்ல எல்லாம் போயிருக்காங்க. ஓ ஆமாம், சும்மா நான் இந்த டான்ஸுக்காக அவர் கூட போவேன். ஆக்சுவலாக எதுக்காக என்னன்னு தெரியறதுக்காக. ஏன்னா நான் அப்போ வந்து பிசி ரெடி படம் பண்ணும்போது ரகு சார் தான் வந்து ரகு மாஸ்டர் தான் வந்து டான்ஸ் மாஸ்டர். ஸோ அதில் இருந்து எங்கிட்ட வாப்பா நீ வீட்டுக்கு வான்னு சொல்லுவாள். அங்கே அப்படியே நான் எப்பவுமே அவங்க கூட போய் என் வண்டி இருக்கிறது. இந்த படத்தை நீங்க போயிருக்கீங்க? நான் சும்மா அவர் கூட நான் ரகு சாரோட ரகு மாஸ்டரோட ஆளு மாதிரி ஏதோ டான்ஸர்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து வெரி டிஃபிகல்ட் டைம் ஃபார் ரஜினி சார் வாஸ் ஃபேஸிங். நீங்க பார்த்துருக்கீங்க? நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க ஆக்சுவலா வந்து. அண்ட் ஹி வாஸ் சோ டிஸ்டர்ப்டு டைம்.
ஆக்சுவலி. God's gift. He has. He survived that. இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் he could survive that situation. அவர் ஜெயிலுக்கு தான் போனாங்க அந்த பீரியடில். ஏதோ ட்ரிச்சியில் வந்து ஏர்போர்ட்டில் கிளாஸை உடைச்சி அந்த மாதிரி கேஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன் நான். தெரியல செத்த பேப்பர்ல வந்திருக்காரு. ஆமாம், அதுதான் நிறைய. he was very much disturbed, but he could survive. He could survive. That is, he has a God's gift. அவருக்கு அதனால தான் அவர் ராகவேந்திர பக்தர் ஆயிட்டாரு. அவர் கரெக்டாக வந்து உண்மையிலே நான் சொல்கிறேங்க, அவர் தானா உணர்ந்துட்டாருங்க. ரஜினி சாரு தானா உணர்ந்துட்டாரு. There were nobody to shape him up. நான் சொல்றது புரியுதா? புரியுது. சம்திங் வந்து ஆக்சுவலாக வந்து நான் இன்னும் ஆக்சுவலாக வந்து அது உண்மையிலே சொல்கிறேன். எவ்ரிதிங் ஹேஸ் அ ரீசன். ஒரு மெண்டர்ஷிப் இருப்பாங்க எல்லாத்துக்கும். இப்போ பாலச்சந்திரன் சாரோட சப்போர்ட் இருந்தாங்க. கமல் சாருக்கு வந்து நல்ல நல்ல டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை கொடுத்தாங்க. அவர் அப்புறம் வந்து அவருக்கு ஒரு டீமை உருவாக்கி அபூர்வ சாதனை டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணி டிஃப்ரெண்ட் சாதனைகளை சாதிச்சுட்டாங்க. ஒரே ரஜினி சாருக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு தேவையில்லைங்க. இஸ் காட் கிஃப்டட் ஆல் த கலாமிட்டிஸ். இன்னும் இந்த மாதிரி இந்த வெள்ளப்பாய்ச்சல் வரும்போது எல்லாமே முடிச்சு ஒரு வீடு தனியாக இருப்பாரு. ஏதோ ஒரு பாறை வந்து அந்த மாதிரிங்க. நான் எப்போங்க பார்த்ததுல வந்து நான் அப்போ ஸ்டூடெண்ட்டு. நான் இது எந்தடா அப்படின்னு இருக்கும்போது இவர் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, ஐயோ உண்மையில தான் சொல்றேன். தட் இஸ் சம்திங் ஃபினாமினல் என்னை பொறுத்த வரைக்கும். அவரோட உங்களுக்கு பாண்டிங் எப்படி? நீங்க ரெண்டு பர்சனலா எப்படி? நீங்க கமல் சார் நானும் வந்து ஒரு கம்பெனியில பார்ட்னர் தாங்க. ஆமாம், மோஷன் கிராஃபிக்கு. ரஜினி சாரோட நான் அந்த மலேசியாவில் வச்சு தான் பேசினாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த ஸ்டில்லு என்னை விட இருக்குது ஆக்சுவலாக வந்து. அது நிறைய வைரலான ஸ்டில்லுங்க. அவர் நானும் நிற்கிற ஸ்டில்ல வந்து யூ கேன் ஃபீல் ஹி லைக்ஸ் எவ்ரிபடி. ஆக்டிங் அப்படின்னாலே இந்த பேர் தான் நமக்கு முதல்ல வரும். சிவாஜி சாரோட பேரு தான். அவரோட வாழ்க்கையில் அவருடைய மகனா பண்ணது எப்படி இருந்துச்சு? நான் ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது. நான் ஓடிட்டேன் பயந்துட்டு. இல்லை, எனக்கு செட்டில் எப்படி நிற்கணும்னு தெரியாமல் இருந்ததுங்க. பாலாஜி சார் தான் என்னை கொண்டு வராங்க. கல்தூர் என்னை வச்சு தான் வந்து பூஜை போட்டாங்க. நான் பூஜைக்கு போனால் ஃபஸ்ட்டு டைம் நான் இண்டஸ்ட்ரியில் இந்த சிவாஜி சார் பூஜைக்கு போகிறோம். எல்லாரும் அப்படி இருக்கா, சிவாஜி சார் அங்கே இருக்கா, பயந்துக்கிட்டு. அவர் அங்கே இருந்தால் எல்லாம் இங்கே இந்த அளவுக்கு கேப்பு ஸ்பேஸ் அவர் சும்மா இருக்காங்க. அப்புறம் வந்து பாலாஜி என்னை கூட்டு போயிட்டா. இவர் அந்த கட்டில் உட்கார்ந்துருக்கான். இவங்க தான் உங்கள் பையனா நடிக்கிறாங்க பாலாஜி சார். அப்போ நான் ஆமாம் சார், எனக்கு மொத்தமாக வந்து கையில் இருந்து போச்சு. ஐ டோன்ட் நோ ஹவு டு பிஹேவ் இன் திஸ் செட். வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. அப்புறம் நான் எப்படி இவரை எதிர்த்து பேச போகிறேன்? நான் சொன்னேன், என்னால் பாலாஜி சார்கிட்ட என்னால் பண்ண முடியாது சார், இந்த படத்தில் நான் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் திஸ் டோட்டல் சிச்சுவேஷன். See, I don't know how to behave. I'm not trained for that. புரியுதா? எங்கிட்டேன்னு ஒரு தப்பு வரக்கூடாதுல்ல. I have to understand the industry. நான் வந்த புதுசுங்க, எனக்கு பயங்கரமான பயமாயிப்போச்சு. உண்மையில சொல்கிறேன். நான் வந்து சொன்னேன் சார், என்னால் வந்து ஐ எம் வெரி ஸ்கேர்ட் பிகாஸ் ஐ ஹேவ் டு ஷவுட் அட் ஹிம். அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அது சக்கரவர்த்தி தான் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. இது வந்து நாம வந்து அந்த ஒரு ராகத்தோட பீக் இருக்கிறதுனால அந்த மாதிரி கேரக்டர் ஐ வாஸ் சஃபோகேட்டிங் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு ஐ எம் நாட் யூஸ் டு தட். ஐ எம் வெரி யங். அவர் முன்னாடி அப்படி ஒரு ரோல் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு தயக்கம் இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே வந்து நான் உண்மையில அவசட்ரி
I couldn't actually handle that situation. ஏன்னா how to behave இந்த செட்டு, எப்படி இருக்கணும், இதெல்லாம் எனக்கு என்னோட நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கூட்டில் அடைச்ச கிளி மாதிரி ஆகி போயிடும். நான் எப்போ போனாலும் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எனக்கு இப்போ வந்து கமல் சாராக இருந்தார், நான் ரஜினி சார் இருந்துக்க போகிறேன், நான் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தேன். இன்ஸ்டியூட்ல வந்து அவங்களோட கொஞ்சம் ஒரு 4-5 இயர்ஸ் எல்டர் அவ்வளவுதான். ஆமா, நம்ம வந்து அது எங்கேயோ இருக்கு, நான் இங்கேயே இருக்கு, அப்படியே இருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் எப்படி வந்து சிரிக்க முடியும், சிரிக்கலாமா, சிரிக்க கூடாதா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்க உங்களுக்கு தெரியாதுங்க. See, there is one thing I have learned அந்த காலத்துல, how to be in the industry is totally different. I'm an outsider. இது எப்படி சார் பிரேக் ஆச்சு அப்பனா வந்து வாழ்க்கை படத்துல? வாழ்க்கையில வரும்போதேக்கு நான் I have understood. எப்படியெல்லாம் நிறைய டைம் ஆச்சுல்ல. கேபி சாரோட படம் பண்ணிட்டீங்க, அக்னிசாட்சி அதுக்கெல்லாம் பண்ணியாச்சு. நான் வந்து கொஞ்சம் தைரியம் எனக்கு நல்லா தான் வந்து ஆக்சுவலாக வந்து வந்தது. சிவாஜி சார் கொஞ்சம் சாஃப்ட் ஆனார் அந்த பீரியட் ஆகும்போதேக்கா. ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ. 80ல் அப்படி இல்லைங்க. 80ல் எம்ஜிஆர் இல்லை, சிவாஜி சார் மட்டும்தான். ஒன்லி ஒன் அண்ட் ஒன் லெஜண்ட் சிவாஜி சார் மட்டும்தான் இருக்கு. புரியுதா? இந்த ஹோல் இண்டஸ்ட்ரியில வந்து செட்டுக்குள்ள அவங்க வந்து ஸ்டுடியோக்கு என்ட்ரு ஆகி செட்டுக்குள்ள என்ட்ரு ஆச்சுன்னா யூ கேன் ஃபீல் தட் யூனோ தட் ஆரா. அது அம்பிகா மேமோட நீங்க பேரா பண்ணிருக்கீங்க, ஆமா. தங்கச்சி உங்களுக்கு பண்ணிருக்காங்க, இதெல்லாம் அம்மா எல்லாமே அதுல இல்ல, அம்மா எல்லாமே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தேன். சித்ரலட்சுமிகிட்ட நாங்க வந்து அப்படியே நாங்க நல்லா அப்போ ஃப்ரெண்டா இருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சித்ரலட்சுமி தெரியாதுங்க. ஓகே. ஸோ இவங்க 2 பேரும் வந்து நாங்கள் 2 பேரும் 3 பேரும் எப்போவுமே பார்த்து சிரிச்சுட்டே வந்து அப்படி வந்து கலாட்டை பண்ணிட்டு தான் அந்த படம் பண்ணிட்டு இருந்தோம். சிவாஜி சார் வர டைமில் மட்டும்தானே நம்ம வந்து கொஞ்சம் அப்படி இருந்த. இது ஃபுல் ஃபிலிமு எனக்கு யாரையுமே தெரியாது இண்டஸ்ட்ரியில். அதில் பாலாஜி சார் தான் என்ன கூப்பிட்டு போகிறேன். கல்தூன் எவனையும் தெரியாது. இண்டஸ்ட்ரி ஃபுல் இண்டஸ்ட்ரி டைப். புரியுதா? அந்த ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரியோட ஃபார்மேட்டு, அது பழைய தமிழ், அது இது எல்லாமே வந்து தட் இஸ் வெரி. பட் நிறைய படம் நான் மிஸ் பண்ணியிருக்கு. அப்படி ஏதாவது முக்கியமான படம் நீங்க வந்து பண்ண முடியாது? நிறைய படங்க. இப்போ மோகன்லால் பண்ணா சட்டம் இருட்டறை சொன்னீங்க நீங்க. மஞ்சள் விரிஞ்ச பூக்களே நான் பண்ண வேண்டியதானே. ஓ, அந்த நெகட்டிவ் கேரக்டரா? நான் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி திருப்பி கொடுத்து தான் போனாங்க. சில்ஸ்மிதா மேம் உங்களுடைய கொலாபரேஷன் எல்லாம் நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. அண்ட் குறிப்பா வாழ்க்கையில இப்ப இந்த மெல்ல மெல்ல சாங் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் வந்து உண்மை அந்த டைம்ல கொஞ்சம் சண்டே எல்லாம் வந்தது. அவங்களுக்கும் அவங்க வந்து ரிஹர்சல் எடுக்க மாட்டாங்க. அவங்க அதுதான் ஆச்சுதான், நீ லாஸ்ட் வச்சுக்கோ. நம்ம ரிஹர்சல் எடுத்து வந்து கரெக்டாக வந்து அங்கே வந்து ரிஹர்சல் எடுத்து நான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட் பண்ணிட்டு வரும்போது அவங்க அங்கே வந்து மாஸ்டர் இந்த மூமெண்ட்டை மாற்றிடலாம் வந்து உடனே மாஸ்டர் மூமெண்ட்டை மாற்றிடுவோம். அவங்க வரல சொல்லி 2 days வந்து இதே தான். அந்த மெல்ல மெல்ல சாங்ல கூட சொல்றீங்க. அவங்க வந்து ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் அதுதாங்க விஷயம். உண்மையில அவங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து ரிகர்சல வந்து மூமெண்ட் நல்லா டபுள் மூமெண்ட் எல்லாம் பண்ணி அப்படி இருப்போம். அதுல வந்து இவங்க அப்படியே வந்து அப்படியே தூக்கி போட்டேன்னா எல்லாரும் அங்கதான் பார்ப்பா. நம்ம எங்க இருக்கிறானோ டான்ஸ் பண்றானோ ஏன் பாக்குறாங்க. நமக்கு அப்படியே இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு மூமெண்ட் எல்லாம் பண்ணி அந்த வந்து நான் இந்த மூமெண்ட் கொஞ்சம் அப்படியே மாத்திடலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட் பண்ணி நம்ம அவ்வளவு நேரம் பண்ணிருக்கோமே சொல்ல வேண்டியது. நான் ரிகர்ஸ் பண்ணி அது வராதுங்க, கொஞ்சம் மாத்திடலாம்னு பாக்குறேன்னு சொன்னேன்னா நான் அப்பவே மாத்திட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஈஸியான மூமெண்ட்ல வந்து பண்றதுக்காக ரெடியா இருப்பேன். அவங்க ஹெவியா பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து அந்த சாங்ல வந்து என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அத்தனைக்கும் டிஃபரெண்டான ஹெவி மூவ்மெண்ட் 4 கேர்ள்ஸ் எடுத்திருக்கீங்க. லாஸ்ட் மினிட்ல மாறிடும். நான் அப்பவே சொன்னேன், நான் சித்ரா இது சரி வராது, எப்பா நீ என்ன வேணாலும் பண்ணி சாக முடிச்சதுக்கு அப்புறம். ஆனா இப்ப வரைக்கும் நிக்குது அந்த சாங் பாருங்க. இப்ப வரைக்கும் பாப்புலர் அது. She has a power. We can't help it.
ஷி ஹாஸ் தட் மேக்னெட்டிக் பவர். அது நம்ம வந்து அதில் லைக் போராம பண்ணி என்ன விஷயங்க? அவங்களுக்கு கடவுள் அப்படி கொடுத்துருக்கீங்க. ஆனா வந்தா அது வரைக்கும் பக்கத்துல இருந்து ரவீந்திரன் ஒருத்தர் நடிக்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு இருக்குது. எல்லாம் செட்ல மறந்துடுவாங்க. ஆமா, எல்லாம் இவங்க தான். அப்படியே பார்த்துட்டு இல்ல ஃபேன்ஸ் மத்தியிலுமே அவங்களோட வயிற்றுச்சலா ஃபேன்ஸ் இருக்குங்க. இப்போ வரைக்குமே அந்த கல்ட் ஃபாலோயிங் அவங்க மேல வந்து, ஏன்னா அவங்க இறந்து 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து அந்த கிரேஸ் இன்னும் குறையவே இல்லை கொஞ்சம் கூட. எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாவதுல இருந்தே தெரியும். ஷி ஹாஸ் தட். அதுக்கப்புறம் சகல நிறைய படம் பண்ணியிருக்காங்கல்ல. ஆமா, நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. வாழ்க்கை டைம்ல ரொம்ப ஷி இஸ் சம்படி லைக் அது வேற என்னவோ மாதிரி. அது லைக் ரிஹர்சல் வரைக்கும் இவ இப்படியே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே சாதாரணமா இருப்பாங்க. அப்படியே அந்த போத்திட்டு இருக்கிறத அப்படியே விட்டு அப்படியே அங்க வந்து நின்றேன்னு பார்த்துக்கோ, ஃபுல்லு அங்க இருக்கணும் எல்லாம் Set, சொல்லி விட்டுட்டே இருப்பாங்க. நமக்கு அது பாரு, நம்மளை பார்க்கறதுக்கு யாரு இருக்காங்க? பயமா இருக்குங்க. நீங்க பர்சனலா பேசுவீங்களா அவங்களோட? நீங்க இல்ல first அவங்களோட மறைவு உங்களுக்கு எப்படி இந்த சடன் டெத்? இல்ல, ஷி வாஸ் வெரி இன்னசென்ட். இல்லைன்னா அவர் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஷீ இஸ் சைல்டிஷ் ஆக்சுவலி. ரொம்ப இன்னசென்ட்டுங்க உண்மையில. ரொம்ப பாவம். உண்மையிலே சொல்றேன். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். நம்ம அந்த டைம்ல வந்து இவன் என்ன இப்படி பண்றேன்னு நம்ம நினைப்போம். பட் when she committed suicide, so much turmoil was going on in her mind ன்னு இருக்கிறது அப்பதான் தெரியுது. nobody knew it இல்ல. கரெக்ட். புரியுதா? உங்களுக்கு யாராவது அந்த டைம்ல இருக்குமா? இவ்வளவு கஷ்டத்துல இவ்வளவு துயரத்தை தாங்கி தான் அவங்க இருந்திருந்தாங்கன்னு இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சிருந்தா? She was never exposed to that. I mean, all that things to us. அது எக்ஸ்போஸ் பண்ணாமலே வந்து யாருக்குமே தெரியாம மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் ஷோக்கா இருந்தது. சிரிக்கா, ஷாக்கிங்.